அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓசை இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓசைகளாகத்தான் இருக்கின்றது. விஞ்ஞானத்தை கூட சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிக மிக நுண்ணிய ஒளி அலைகள், அது என்ன அலைகள்னு பார்த்தீங்கன்னா ஓம் என்ற ஒரு ஓசை. இந்த அதிர்வுகள் தான், இந்த ஓசை தான், இந்த அதிர்வுகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்கும் என்னது பரவி இருக்கின்றது. இந்த அதிர்வுகள் தான் என்ன பண்ணுறோம், நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம், கேட்குறோம், காற்றின் மூலம் வரக்கூடிய காற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓசைகளால், இந்த ஒலி அலைகளால் ஆனது தான். நம்ம ஒரு ஜட பொருளை பார்க்குறோம், ஒரு கல் பாறை, அதை பார்க்குறோம், அது கூட அந்த ஓசைகளால் ஆனது தான். அந்த அதிர்வுகளால் தான் அந்த கல் பாறை எல்லாமே உருவானது. ஜடப்பொருட்களாகட்டும், சூட்சமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசைகளால் ஆனது தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள். அதனுடைய அந்த ஸ்தூல சூட்சம அதனுடைய தன்மையை பொறுத்து அது திடப்பொருளாகவும், ஒரு காற்று போல் ஒரு மெல்லிய நுண்ணிய ஒளி அலைகளாகவும் இருக்கின்றது. இந்த ஓசை தான் இந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறாங்க, அது கூட அந்த ஓசைகள் தான், அந்த அதிர்வுகள் தான். அதாவது இப்போ ஓம்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஓம் தான். இப்போ ஓம், ஆமென், ஆமென், ஒரு அல்லா, எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஒரே இதுதான். எல்லாமே அந்த ஓம் அந்த அடிப்படையில் தான் வருது. எல்லாமே அந்த ஓம் அந்த அதிர்வு அந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் போகுது. அப்போ எல்லாமே இந்த ஓசையில் தான் அந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றது. நம்ம மந்திரங்கள் உச்சரிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஓம் அந்த அதிர்வு, இந்த என்ற அதிர்வு தான் என்னாவது, இந்த ஓசையின் அடிப்படையில் தான் எல்லா மந்திரங்களுமே என்னாவது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அதிர்வுகளை நமக்கு ஏற்றாற்ப மாற்றி அமைக்கும் போது அது என்னாவது வெவ்வேறு விதமாக வடிவம் எடுக்கின்றது. அப்போது எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஓசை தான். நமக்கு முக்தியை தருவது கூட இந்த ஓசை தான், ஓம் என்ற ஓசை. இதுதான் நமக்கு முக்தியை போனால் கூட இந்த ஓசை தான் தேவைப்படுகிறது. நம்ம பிறந்து வாழ்வதற்கும் இதே ஓசை தான் தேவைப்படுகிறது. எல்லாமே இந்த நுண்ணிய ஒளி அலைகள் தான். இதே நம்ம பார்த்தீங்கன்னா காதால் கேட்க முடியல. காரணம் என்னென்னா, இது நம் காதுகளானது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஃப்ரீக்வன்சி, குறிப்பிட்ட அளவு ஒளி அலைகளை தான் நம்மளால் கேட்க முடியும். மிகவும் நுண்ணிய ஒளி அலைகள் கேட்க முடியாது. இப்போ ரேடியோலாம் வச்சுருக்காங்க, ரேடியோ வந்து நம்ம அதோட ஃப்ரீக்வன்சியை, நுண்ணிய ஒளி அலைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது நமக்கு காதுகளில் ஒலிக்கின்றது. இதே போல தான். அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓசைகளை ஒவ்வொரு விதமான மந்திரங்களின் மூலமாக அதிரச் செய்வது, அந்த ஒளி அலைகளை அதிரச் செய்து நமக்கு ஏற்றாற்போல் அதனை என்ன பண்ணுறது, ஒரு புதியதாக ஒரு வடிவமைப்புக்கு ஒரு உருவத்தை கொடுப்பது தான் இந்த மந்திரங்களின் வேலை. பல இப்போ வெற்றிடம் பூரா அதே ஒளி அலைகளாக இருக்கிறது, ஒரே ஓசையாக இருக்குது. இந்த ஓசை மூலமாகவே நாம் ஒரு மந்திரத்தை நமக்கு ஏற்றாற்பு உச்சரித்து இந்த இங்கே பரவி இருக்கக்கூடிய அந்த ஒளி அலைகளில் நமக்கு ஏற்றாற்போல் ஒரு ஓசையை கொடுத்து அதை நமக்கு ஏற்றாற்போல் ஒரு வடிவத்தை, ஒரு உருவகத்தை உருவாக்குகின்றோம். இதுதான் மந்திரங்கள். அப்போ எல்லாமே நம் முக்திக்கு போவதும் இதே ஓசை தான். எங்கும் நிரம்பி இருப்பது, எங்கும் வியாபித்து இருப்பது இதே ஒன்று ஓசை தான், ஓம் என்ற ஓசை. அனைவருக்கும் நன்றி.